இங்கே இந்த பொண்ணு தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு புதுசாக குடி வந்திருக்கா. இவரோட நேர் எதிர் ஃப்ளாட்டில் ஒரு அங்கிள் ஒருத்தர் இருக்காரு. முதல்ல அந்த அங்கிளை பார்த்து இவ சிரிச்சுக்கிட்டு இருக்கா. நார்மலாக தான் இருக்குது. போக போக அவர் இவளை ஃபாலோ பண்ணுற மாதிரியே இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. இவ கடைக்கு போனாலும் ஃபாலோ பண்ணுறாரு, ஆட்டோவுக்கு போனாலும் ஆட்டோ பின்னாடியே வராரு. இந்த பொண்ணு வர டைமுக்குலாம் வாசலில் நின்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் அந்த அங்கிளும் இந்த பொண்ணுகிட்ட நேராக போய் பேசிடுறாரு. இந்த வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமான்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணு பேசாமலே போயிடுறா. ஆட்டோவில் ஏறும்போது பக்கத்துலேயே வந்து உட்காடுறாரு. இந்த பொண்ணு செம்ம டென்ஷன் ஆயிடுறா. இந்த பொண்ணு வரும்போதெல்லாம் வீட்டு வாசல்லே ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளே தான் நேரமாக உட்காந்துருக்காரு. மூஞ்சி திருப்பிட்டு போகிறா. அவங்க வீட்டு வேலைக்காரி அவங்க புருஷன்கிட்ட சண்டை போடுறத பார்த்துட்டு நம்மளும் இந்த அங்கிள் இந்த மாதிரி ஏதாவது பேசி விடணும்னு சொல்லி முடிவெடுக்கிறா. ஒரு நாள் அந்த அங்கிளும் கிஃப்ட்டும் சாக்லேட்டும் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு கிராஸ் பண்ணி போகும்போது ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. அந்த பொண்ணு நிற்கவே மாட்டேங்கிறா. நெருங்கி நெருங்கி வரும்போது இப்போ டென்ஷன் ஆயிடுறா. ஒரு டைமில் பிடிச்சி திட்டி விட்றா. அவங்களுக்குலாம் அறிவே இல்லையா? உங்க பொண்ணு வயசு தானே, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, இந்த மாதிரி சீப்பான ஆளுங்க நான் பார்த்தேன்னொன்னே சுற்றி இருக்க எல்லாரும் பார்த்துடுறாங்க. இந்த அங்கிளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இவளும் ஆஃபீஸில் போய் உட்காந்துருக்கா. அப்போ பக்கத்தில் இருக்க லேடி சொல்கிறாங்க, உங்க முதுகில் ஏதோ கிழிஞ்சிருக்குடின்னு சொல்லிட்டு. அவங்க துணி எடுத்து போத்தினவங்க தான் இந்த பொண்ணுக்கு தெரியுது. அதனால தான் இந்த அங்கிள் பின்னாடி வந்திருப்பார் போலன்னு. இந்த பொண்ணுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சி ஆயிடுது. இந்த அங்கிள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு பார்க்குறா. ஒரு 3-4 நாளாக அவரை காணவே இல்லை. அவர் எங்கெல்லாம் வருவாரோ அங்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கா. ஒரு நாள் அவர் வீட்டுக்கே போயிடலாம் கதவை தட்டி பார்த்தா ஒரு லேடி ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே அவரோட ஃபோட்டோ போட்டு மாலை போட்டிருக்கு. இவளும் உடஞ்சு போய் உட்காந்து கண் கலங்கிட்டு இருக்கா. அங்கே ஒரு பொண்ணோட ஃபோட்டோ இருக்குது. அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு இவ்வளோ மாதிரியே இருக்குது. அப்போ அங்கே இருக்க லேடி சொல்கிறாங்க, அது என்னோட மாமனார் தான். இந்த பொண்ணு இறந்ததுலேருந்து இந்த வீட்டிலே தான் இருந்தார். நாங்கள் கூப்பிட்டோம் வரவே இல்லை. ஆனால் இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்தார். அது ஏன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த கிஃப்ட்டையும் இந்த சாக்லேட்டையும் கையில் வச்சுட்டு நடு ரோட்லேயே இறந்து கிடந்தாரு ஹார்ட் அட்டாக் வந்து அப்படின்னோடனே இந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. இவர் இந்த பொண்ணை பார்த்துட்டு தன்னோட பொண்ணு மாதிரியே இருக்குன்னு நினச்சி தான் கிஃப்ட் எல்லாம் கொடுக்கறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. நடு ரோட்டில் வச்சு இந்த பொண்ணு அசிங்கமாக பேசின உடனே அது தாங்கிக்க முடியாமல் தான் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருப்பாரு. இவர் தினமும் உட்கார டேபிள் கூட அவங்க பொண்ணு ஞாபகமாக வச்சிருந்த டேபிள் தான். அதை பார்த்து இந்த பொண்ணு ரொம்பவே உடஞ்சி போய் அழுது ஓடிக்கிட்டு இருக்கா.